அதே மாதிரி திருச்செந்தூரில் அந்த அம்மாட்ட உன் கணவனை அறுக்காமல் கையில் கொடுக்கணும்னா நீ நாங்கள் எழுதினதில் கையெழுத்து போடுன்னு திருச்செந்தூர் காவல்துறை அதிகாரிகள் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அதான் அந்த அம்மா மீடியாவில் எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காங்க, எங்கிட்டையும் சொன்னாங்க. தட் இஸ் ஆல்சோ ரெக்கார்டட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ராஜஸ்தானை சேர்ந்தவர் 3 நாளாக அந்த பாடி இன்னும் எங்கன்னு போகலைங்க. சரி, அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பழனியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோகனூர் ஒன்றிய தலைவர், அவர் வந்து மூச்சு திணறல்ல இந்த கும்பலில். நான் கேட்குறேன், இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்த சேகர் பாபுவோட ஆணவம். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே திருச்செந்தூரில் சேகர் பாபு, கவிஞர் கனிமொழி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் லிஸ்ட்டில் இருக்கார். என்ன, இவங்க 3 பேரும் அங்கே இருக்கச்ச அங்கே இருக்கிற பக்தர்கள் சொல்கிறாங்க, 6 மணி நேரமாக நிற்கிறோம், குழந்தைக்கு கொடுக்க தண்ணி இல்லைங்க அப்படின்னு. அப்போ ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், அவர் டிபார்ட்மெண்ட் அமைச்சர், மற்ற 2 பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை வந்து. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்களுக்கு உடனடியாக வசதிகளை ஏற்படுத்தி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு பதிலாக என்ன சொன்னார் இந்த சேகர் பாபு? என்ன பீடையோ சனியனோ எனக்கு தெரியாது, நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை, ஆனால் நிச்சயமாக செய்வேன் இந்த ஆள் பண்ணியிருக்கிறதுக்கு. அப்போ என்ன சொன்னார்? திருப்பதியில் போய் 24 மணி நேரம் நிற்பானுங்க, இங்கே 6 மணி நேரம் நிற்க மாட்டானு. அங்கே 24 மணி நேரம் நின்னா அங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிலேருந்து உணவு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு, பால், நம்ம இது தங்கிறதுக்கு ஃபேன் வசதி இத்தனை இருக்குங்க. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நீ வந்து கோவிலுக்கு நன்கொடையே ஒரு அன்பர் 300 கோடி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை என்ன பண்ண திருச்செந்தூரில்? சரி, சாராயம் குடித்து விஷச்சாராயம் குடித்து செத்து போனால் 10 லட்சம் கொடுக்குறீல்ல. இந்த கோவிலில் உயிர் இழந்த உங்களுடைய டிரிலேஷன் ஆஃப் டியூட்டியின் காரணமாக, உங்களுடைய அசட்டையின் காரணமாக, உங்களுடைய ஆணவத்தின் காரணமாக, உங்கள் திறமையின்மையின் காரணமாக 4 உயிர் கோவிலுக்குள்ள போயிருக்கு. அந்த ஆண்டவன் பார்த்து கூலி கொடுப்பான் 26ல், அது வேற. ஆனால் இவர்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு ஏற்கனவே நாம் கோரிக்கை வச்சுருக்கோம். ஏன் கொடுக்கல? ஆகவே இந்த தீய ஹிந்து விரோத அரசு 26ல் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்றோம். 2026 எலெக்ஷன்ல கூட்டணி நம்ம வந்து பாருங்க, மோகன் ராஜாவை ரொம்ப வருஷமா தெரிஞ்சவர். கூட்டணி பற்றி ராஜா கருத்து சொல்ல மாட்டான். ஏனென்றால் வந்து தேசிய பார்லிமெண்ட் போர்டு 16 சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க முடிவு தான். ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நாங்கள் அவங்கள்ட்ட நேர சொல்லுவோம். அவர்கள் சொன்ன பிறகு மோகன்கிட்ட சொன்னோம். பாஜக தலைமையில் வந்து பாஜக தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கணுமா இல்லை பாருங்களேன், கிழக்கா மேற்கா அதெல்லாம் நாம் சொல்றது. என்டிஏ பார்லிமெண்ட்டில் நம்ம மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார், 26ல் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அன்றைய தினம் தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பிற்கும் மருத்துவ பட்டப்படிப்பிற்கும் மாணவர்கள் தமிழிலேயே படித்து பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல எங்க அமித்ஷாஜி சொல்லியிருக்கார். அவர் அமித்ஷா சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரியா? பாருங்க, நாங்க சொல்லியாச்சு. நான் என்ன சொல்றேன், நாம எங்க உச்சபட்ச தலைவர்கள் கருத்து சொல்லிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ஆட்சி அமையும். அது அமையும், அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்களேன், 13 மாசம் தானே. தேங்க்யூ.